Welcome to Grandmaster Chalk quote for the day. இன்னைக்கான quote, people on the spiritual path are not anemic. இப்போ அனிமிக் அப்படின்றது நம்ம தமிழில் மொழி மாற்றம் செய்யணும் அப்படின்னா ரத்த சோகை அப்படின்றது. இப்போ ரத்த சோகை அப்படின்றது இப்போ எதை குறிக்கிறாங்க மாஸ்டர் அப்படின்னா, ரொம்ப தளர்வா, உடல்ல வலிமை இல்லாதம இருக்கிற மாதிரி, அப்படி சோர்வா தளர்வா இருக்கிறது அப்படின்றது ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கான குறியீடோ இல்லை குணாதிசயமோ கிடையாது. பீப்புள் ஆன் த ஸ்பிரிச்சுவல் பாத் ஆர் நாட் அனிமிக். அப்போ ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? தே மஸ்ட் பி ஷார்ப், ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். ஷார்ப் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, மென்டல் கிளாரிட்டியை குறிக்கக்கூடியது. துல்லியமான பார்வை, சரியா சிந்திக்கக்கூடிய தன்மை, சரியா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, முடிவெடுக்கிறத எப்படி செயலாக்கக்கூடிய தன்மை. ஷார்ப்பா நம்ம மென்டலி ஷார்ப்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உண்மை எது பொய் எதுன்னு தெளிவா பார்த்து சரியான உண்மையை கண்டறியக்கூடியவங்களா இருக்கணும். மென்டல் கிளாரிட்டியோட இருக்கிறவங்களா இருக்கணும். தே மஸ்ட் பி ஷார்ப், ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். ஸ்ட்ராங்ன்றது வலிமையோட இருக்கணும், கரேஜியஸ்ங்கிறது தைரியத்தோட இருக்கணும். இப்ப ஆன்மீக பாதையில இருக்காங்க அப்படின்னா அது எதை குறிக்கக்கூடியது? ஆன்மீக பாதையில தடைகள் வரும், சில கஷ்டங்கள் வரும், இன்னல்கள் வரும். அதை கடந்து போறவங்களா இருக்கணும், தைரியத்தோட ஃபேஸ் பண்றவங்களா இருக்கணும். இப்போ வலிமையும் வேணும், தைரியமும் வேணும். இப்போ வலிமை அப்படின்றது என்னது? இப்போ நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நம்மளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்க ஷார்ப்பாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், கரேஜியஸாக இருக்கணும். பீயிங் ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் பீயிங் பவர்ஃபுல். ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது ஆன்மீகத்தன்மையோடு இருக்காங்க அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது? பவர்ஃபுல், டைனாமிக் அண்ட் இன்டெலிஜென்ட். பவர்ஃபுல் அப்படின்றது சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு நிறைய தெய்வீக சக்தி இருக்கும். அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. 2 டைனாமிக். இப்போ ஸ்டாட்டிக் டைனாமிக்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்டாட்டிக் அப்படின்றது நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நகராமல் இருக்கும். டைனாமிக் அப்படின்றது நகரக்கூடிய தன்மை, மூவ் ஆகணும் இல்லைங்களா? அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? பவர்ஃபுல்லாக இருக்கணும், டைனமிக்காக இருக்கணும். டைனமிக்கானா வேலைகள் செய்கிறவங்களா இருக்கணும், நகரக்கூடியவங்களா இருக்கணும், அடுத்தடுத்த விஷயங்கள் செய்கிறவங்களா இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்றது கிடையாது. அண்ட் இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட் அப்படின்றது புத்திசாலித்தனம். இப்போ புத்திசாலித்தனம் எதுக்கு அவசியமா இருக்கு? இப்போ ஸ்பிரிச்சுவல் டிசைபிளுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும், டைனமிக்காகவும் இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கணும். இது ஒரு வகையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய தெய்வீக தன்மைகளுடைய வெளிப்பாடாக இருக்கு. என்னென்னது? தெய்வீக ஒளி, தெய்வீக ஒளி, அன்பு மற்றும் சக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கு. டிவைன் லைட், டிவைன் லவ் அண்ட் டிவைன் பவர். அப்போ ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்க அனிமைக்கு இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கரேஜியஸாக இருப்பாங்க, பவர்ஃபுல், இன்டெலிஜென்ட் அண்ட் டைனாமிக் பர்சனாக இருப்பாங்க. நம்ம அது மாதிரி மாறணும்னு நம்ம மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா? தேங்க்யூ. நமஸ்தே.